முருகன் அவதாரம் தீயை அடக்கிய தெய்வக் கதை. இந்த உலகம் அநியாயத்தால் மூடப்பட்டிருந்த காலம் அது. தர்மம் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. தேவர்களின் சக்தி சிதைந்தது. அந்த நேரத்தில் கைலை மலையில் ஈசனின் நெற்றியில் ஒரு அக்கினி ஜுவாலை எரிந்தது. அந்த அக்கினி சாதாரண தீ அல்ல, அது உலகத்தை காக்க உருவான தெய்வ சக்தி. அந்த தீயிலிருந்து 6 ஒளிப்பொறிகள் பறந்தன. வானத்தை தாண்டி பூமியை தொட்டு சரவண பொய்கையில் விழுந்தன. அந்த 6 பொறிகள் 6 குழந்தைகளாக மாறின. கார்த்திகை மாதர்கள் அந்த குழந்தைகளை அன்புடன் வளர்த்தனர். பின்னர் அம்மையான பார்வதி அந்த 6 குழந்தைகளையும் ஒரே மார்பில் அணைத்தாள். அந்த தருணம் 6 முகம், 12 கரங்கள், ஒளி நிறைந்த தெய்வ உருவம். அவரே முருகன். அவர் பிறந்த நொடி முதல் உலகம் அமைதியடைந்தது. தேவர்களின் நம்பிக்கை திரும்பியது. முருகன் கண்களில் கருணையும் கைகளில் வீரமும் குடியிருந்தது. அவர் ஒரு குழந்தை அல்ல, ஒரு காலத்தின் தீர்வு. தேவர்கள் அவரை அணுகினர். சூரபத்மன் என்ற அசுரன் மூவுலகையும் அடக்கி ஆள்கிறான் என்று கதறினர். முருகன் சிரித்தார். அந்த சிரிப்பில் பயம் இல்லை, உறுதி இருந்தது. அம்மையான பார்வதி தன் சக்தியை வேலாக மாற்றி முருகனின் கையில் கொடுத்தாள். இது ஆயுதம் அல்ல, இது ஞானம் என்றாள். போர் தொடங்கியது. வானம் அதிர்ந்தது, பூமி குலுங்கியது. சூரபத்மன் பல்வேறு உருவங்களில் முருகனை ஏமாற்ற முயன்றான். ஆனால் ஞானமும் வீரமும் சேர்ந்த முருகனின் முன் தீமை நிலைக்கவில்லை. இறுதியில் வேல் பாய்ந்தது. அசுரன் பிளந்தான். ஆனால் முருகன் அவனை அழிக்கவில்லை. அவனை மயிலும் சேவலுமாக மாற்றி தன் அடையாளமாக்கினார். அது ஒரு செய்தி. தீமை கூட அருளால் தூய்மை பெறும். அன்றிலிருந்து முருகன் காவலன் ஆனார், நம்பிக்கையின் வடிவமானார். இன்றும் நீங்கள் வேதனையில் இருந்தால் அந்த வேல் உங்கள் உள்ளத்தில் எழும்.